ஹாய் ஹலோ வணக்கம். வினிஸ் மிலேனியம் டைரக்ஷனில் யோகி பாபு நடித்து வெளியான படம் தான் ஜோரா கையை தட்டுங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஜோரா கையை தட்டுங்க 2025 வெளியான ஒரு காமெடி கலந்த ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை சொன்னாங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி படி அப்பா வந்து ஒரு மெஜிஷியன். அவர் வந்து தான் கற்றுக்கிட்ட கலையை யோகி பாபுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. யோகி பாபு ஒரு மெஜிஷியனாக வராரு. அவர் பண்ணக்கூடிய மெஜிஷியன் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மெஜிஷியனாக இருக்கும். அது வந்து மேஜிக்காக இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய மேஜிக் பண்ணணும் அப்படின்ட்டு ஐடியா பண்ணிவிட்டு அவருடைய கூட இருக்கிற சக தோழரால் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைய வச்சு ஒரு மெஜிஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து குழந்தைய வந்து அது தவறுதலாக போன உடனே அந்த ஊருக்காரங்களாம் சேர்ந்து அவரை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்க. பிடிச்சி கொடுத்தோன்னா அவர் ஜெயிலில் இருப்பார். இதுக்கு இடையில் அவருக்கு வந்து ஒரு 3 பேர் பசங்க வந்து அவருக்கு வந்து ரொம்ப ராவடி கொடுத்துட்ருப்பாங்க வீட்டு பக்கத்தில். அதனால் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே விட்டுருவாங்க. அப்பையும் அந்த குழந்தை பொழைச்சிக்கும். இப்போ வந்து அந்த 3 பேரும் அவத்தாலே குடிச்சிக்கணும். அந்த யோகி பாபு வந்து வரும்போதும் போகும்போது கலாச்சிக்கிட்டு அவங்களுக்கு அதுதான் வேலையை. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வந்து ஒரு சின்ன பொண்ணு கொலை செய்யப்படுறான். கொலை செஞ்ச உடனே அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்கள பழி வாங்கிறது தான் கதை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது கதை இல்லை. யோகி பாபு ஒவ்வொருத்தராக கொல்லுவார். அதுதான் கதை. இதுதான் இடைவேளை. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய கதை என்ன அப்படிங்கிறது வந்து இந்த படத்தினோட மொத்த கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே யோகி பாபு இதனுடைய எல்லா திறமையும் காட்டியிருக்காரு, காமெடி தவிர. அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் பண்ணுவார். அந்த மேஜிக் வந்து நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக, மெனக்கெடணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவார். அது வந்து நம்மளுக்கு காமெடியை வர வைக்காது. அவர் முகத்தை சீரியஸாக வச்சுக்கிட்டு தான் பண்ணுவார். அது வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு தெரியும்னு பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அதே போல் 2வது மேஜிக் பண்ணும்போது ஹீரோயினி வந்து ஒரு இடத்த புக் பண்ணி சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போயும் அந்த இடத்துலையும் சொதப்பி ஆக மொத்தம் இவர் வந்து மேஜிக் பண்ணுற இடத்துல எல்லா இடத்துலையும் தப்பாக தான் மேஜிக் பண்ணுவார். அப்பா சொல்லி கொடுத்த முழு கலையும் இவர் கற்றுக்க மாட்டார். அதனாலேயே இவர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுவார். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாப்பில் ஃபுல்லாகவே யோகி பாபு வச்சு செஞ்சுருப்பாங்க. நிறையா சீனில் வந்து படம் ஃபுல்லாகவே அவர் இருப்பார் ஃபஸ்ட் ஹாப் ஃபுல்லாக. ஆனால் செகண்ட் ஹாப்பில் காணாமல் போயிடுவார். காணாமல் போனது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக கொலை செய்யப்படுவாங்க. ஆனால் அது யோகி பாபு தான் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. அது கிளைமேக்ஸில் தான் அது யார் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ட்விஸ்ட்டை சொல்லுவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 பேரும் கொலை செய்யப்படுறாங்க. அப்புறம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற பெரும் புள்ளிகள் வந்து யோகி பாபா போட்டு தள்ளணும் அப்படின்னு முடிவெடுத்துடுறாங்க. அதுக்கு அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் கலந்துட்டுருக்குறாங்க. ஆனால் இந்த படம் வந்து ஒரு ஸ்லோவான ஒரு படம் தான். இந்த படம் வந்து ரொம்ப வேகமாகவும் இல்லை, ஒரு காமெடியாகவும் இல்லை, ரொம்ப நம்மளுக்குள்ள ஒரு கனெக்டும் ஏற்படுத்தலை. ஆனால் இருந்தாலும் என்ன சொல்கிறது, ஒரு சில சீன்கள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஆறுதலாக இருந்தனால நம்ம உட்காந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அப்புறம் கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் எல்லோரும் யூகிக்கிற மாதிரி கிளைமேக்ஸ் தான். ஆனால் இருந்தாலும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த படம் வந்து அவருக்கு வந்து யாருமே இருக்கிறதில்ல, அனாதையாக இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு பிரியமான ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. பொண்ணுன்னா ஒரு ஹீரோயினி மாதிரி இருக்கிறாங்க. அவங்க வந்து அடிக்கடி இவரை சந்தித்து அவர் எங்கே இருக்காரு ஏது இருக்காருன்னு விசாரிச்சுக்கிறாங்க. அப்புறம் கொலை பண்ணுற சீன்லாம் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் அதெல்லாம் நம்ப முடியாத சீன் தான். ஆனால் இருந்தாலும் பண்ணுறாரு, என்ன பண்ணுறது. கிளைமேக்ஸில் ஆனால் ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்க அப்பா சாவர சீன் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அது வந்து அவர் ஒரு மெஜிஷியனு. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் சாகும்போது ரொம்ப அது வந்து நேச்சராக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி மெஜிஷியன் வந்து சில நேரத்தில் மேஜிக் பண்ணும்போது தவறுதலாக அவங்க உயிரே போகிறதுக்கூடிய வாய்ப்பு நிறையா இடத்துல நம்ம நடந்து பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு சீன் நடக்கும். அது உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. இந்த படத்தில் வரக்கூடிய எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அது குறிப்பாக சொல்லப்போனால் அந்த 3 பசங்க அது எந்நேரம் பார்த்தாலும் தண்ணி அடிச்சுட்டு பக்கத்து வீட்லேயே இருந்துக்கிட்டு அவத்தாலே இருந்துட்டு அவரை கலாய்க்கிறது, அந்த வர போகிற பொண்ணுங்களை கலாய்க்கிறது, இப்படியே போயிட்டு இருப்பாங்க. சில எல்லை மீறல்கள் சீன்லாம் நிறைய இருக்குது. அதனால் வந்து இந்த படத்தை வந்து ஓரளவுக்கு பார்த்து ரசிக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப ஆஹா ஓஹோன்னெலாம் போய் பார்க்க தேவையில்ல. ஒரு 10ஓட 11 அத்தோடு இது ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு படமாக இந்த படம் வந்திருக்கு. ஜோரா கையை தட்டுங்க அப்படின்னு படத்து பேர் வச்சுருக்கிறாங்க. இது வந்து ஆல்ரெடி இந்த சர்க்கஸில் இருக்கிறவங்க, இந்த கோமாளி பண்ணுறவங்க, இந்த மாதிரி மேஜிக் பண்ணுறவங்க, இன்னும் தெருக்கூத்து பண்ணுறவங்க, இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள் பண்ணுறவங்க, இவங்க தான் சொல்லுவாங்க ஜோரா ஒரு வாட்டி கைதட்டுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த படத்துக்கு ஜோரா கைதட்டவே தேவையில்லை.
கையை தட்டினாவே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எந்த சீன்லையும் கை தட்டுற மாதிரிலாம் ஒரு சீன் கூட வரல. அதனால் இந்த படம் வந்து ஒரு சுமாரான படம் தான். ரொம்ப வேகமான படம் நினச்சி போய் ஏமாந்துடாதீங்க. ஒரு டைம் பார்த்து ரசிக்கலாம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. இந்த படத்தில் யோகி பாபு நல்லா நடிச்சிருக்காரு. வேறு என்ன சொல்ல இந்த படத்தை பற்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.